வச்சாங்க. இந்த போட்டியில தொட்டியத்து சின்னா பல வகையான ஏவல்களை ஒரு 5-6 ஏவல்களை புறத்தி வச்சு காத்தவராயன் கூட போட்டி போட வச்சதாகவும், காத்தவராயன் கஷ்டப்பட்டு தன்னுடைய கொல்லிமலையில கத்துக்கிட்ட அத்தனை வித்தைகளையும் மந்திர மாந்திரிகளையும் உபயோகிச்சது மட்டும் இல்லாம தன்னுடைய தாய் இங்க காமாட்சி அம்மா கொடுத்து அத்தனை வித்தைகளையும் கத்துக்கிட்டு அந்த மந்திரங்களை எல்லாம் உபயோகிச்சுக்கிட்டு இந்த தொட்டியத்து சின்ன போட்ட எல்லா ஏவல்களையும் எடுத்து முடிச்சு அவனை வெற்றி கொண்டுகிட்டு அவனை தன்னுடைய அடிமையா எடுத்துக்கிட்டு மறுபடியும் கம்பா நதிக்கரைக்கு நம்முடைய காமாட்சி அம்மாவை பார்க்க வராங்க. இப்போ காமாட்சி அம்மா கிட்ட நடந்த போறதையும் சொல்லி இன்னையில இருந்து சின்ன எனக்கு அடிமையாகி போயிட்டாமான்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அடிமையாக்க கூடாதுப்பா, சின்ன உன்னோட கூட பிறக்காத தம்பியா நினைச்சுக்க, இனிமேல் நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்ல போக அதுல இருந்து இந்த தொட்டியத்து சின்ன நம்முடைய காத்தவராய சாமிக்கு ஒரு நிழல் போல எப்பவுமே கூடயே இருக்கக்கூடிய ஒரு தம்பியாக ஆகி போனாரு. இனிமேல் தான் கதையில மிகப்பெரிய ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுது. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இளவட்டம் ஆயிட்டாங்களா? இவங்க 2 பேரும் முதல்ல எங்க சந்திச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது காத்தவராயன் எப்பவும் போல காட்டுக்குள்ள வேட்டையாடி முடிச்சுக்கிட்டு கலப்பு தீர்றதுக்காக கம்பா நதியில போய் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரமா பார்த்து அந்த கம்பா நதிக்கு வந்து சேர்றாங்க ஆரியமாலா. ஆரியமாலா 21 வனங்கள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு கோட்டைக்கு நடுவுல திருச்சியில புத்தூர்ல இருக்கிறாங்க. இங்க காத்தவராயன் என்னடானா கம்பா நதிக்கரையில காஞ்சிபுரத்துல இருக்காரு. எப்படிடா இந்த அம்மா இங்க இருந்து அங்க வந்தாங்கன்னு நமக்கு ஒரு டவுட்.